ஓகே மக்கள், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 2வது முறை வந்து கோழிக்கு அடை வைக்க போகிறோம். இங்கே பாருங்கள், இன்றைக்கி வந்து 8 முட்டை வச்சுருக்கேன். இங்கே வந்து போலீஸ் கேப் முட்டை வந்து 5 இருக்குது. 5 போலீஸ் கேப் முட்டையும் 3 பிராமா முட்டையும். ஸோ போலீஸ் கேப் முட்டை 5 வச்சு செக் பண்ணி பார்க்கணும் எப்படி குஞ்சு வருது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் இந்த முட்டையை கொண்டு போய் 2ஆம் முறை நான் வந்து கோழிக்கு அடை வைக்கிறேன். உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே இப்போ அடை வச்சு 2 நாளைக்கு முதல்ல அடை வச்சது வந்து பிரச்சனை ஆகிருச்சு. ஸோ குஞ்சு எல்லாமே செத்து போயிருந்துச்சு முட்டையில். உங்களுக்கு வீடியோவில் காட்டியிருப்பேன். இப்போ 2 நாளைக்கு பிறகு கோழி மறு வெளியே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. முட்டையை கொண்டு போய் வச்சு பார்க்க போகிறேன், அடையில் படுக்குது அப்படின்னு. படுத்துச்சுன்னா இந்த 8 முட்டையும் அப்படி விட்டுறலாம். இன்னொரு 21 நாளைக்கு பிறகு காட்டுறேன் நான் உங்களுக்கு என்ன மாதிரி குஞ்சு வந்து கோழி பொறிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே மக்கள், இப்போ பார்த்தீங்கன்னா கோழி வந்து முட்டையில் படுத்துருச்சு. நம்ம வந்து இப்போ 21 நாள் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ என்ன மாதிரியான குஞ்சு பொறிக்குது, போலீஸ் கேப் குஞ்சு வந்து கடற்கநாத்தோட க்ராஸ் பண்ணது என்ன மாதிரி வருது அப்படின்றத பார்க்குறதுக்கு சும்மா ஒரு 21 நாள் வெயிட் பண்ணணும். ஸோ 21 நாளைக்கு பிறகு நான் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். And I find myself wondering what did happen to the last 10. I ran away with my life, fast forward, never turn back again. It's kind of funny that the more we pass time. ஸோ ஓகே மக்கள், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோழி குஞ்சு பொறிச்சு ஒரு கிழமை ஆயிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா கருப்பு கலர் குஞ்சாக தான் இருக்குது. இன்னும் ஒன்றுமே கலர் வந்துடல. போலீஸ் கேப் மாதிரி ப்ரௌன் கலர் ஒன்றுமே மிக்ஸ் ஆகிஇல்லை. அநேகமாக பெருக்கும்போது டிஃப்ரெண்டான கலர்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இன்னும் 1 வீக் தான் ஆகுது குஞ்சு பொறிச்சு. ஸோ நம்ம போயிட்டு இந்த குஞ்சுகளுக்கு எல்லாருமே 4 குஞ்சு தான் பொறிச்சிருக்கோம், 9 முட்டை வச்சு. ஸோ இந்த குஞ்சுகளுக்கு சாப்பாடு கொடுத்து வந்துடலாம். வாங்க சாப்பாடு கொடுத்து.
ஓகே மக்கள், இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம வந்து க்ராஸ் ப்ரீட் பண்ணி எடுத்து கடக்நாத்தும் போலிஷ் கேப்பும் க்ராஸ் ப்ரீட் பண்ண எக்கில் எடுத்து சிக்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு நான் இப்போ என்ன ஃபீட் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், உணவு புழு இது எப்படி தயாரிக்கிறது அப்படின்றது வந்து ஒரு வீடியோ எடுத்து நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் ஏற்கனவே சேனலில். ஸோ அதை பார்க்கலாம் நீங்கள், நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துட்றேன். ஓகே, இங்கே பாருங்கள், இதை தான் நான் இப்போ வந்து ஃபீட் பண்ண போகிறேன். எப்படி சாப்பிடுது அப்படின்ட்டு பார்க்கலாம் வாங்க போகிறோம். ஸோ மக்கள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா போன முறை பொறிச்ச குஞ்சுகள். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், பிராம குஞ்சு ஒன்று இருக்குது, ஒரு சாம்ப கலருக்கு மாதிரி ஒன்று வந்துக்கிறது. பெருசாகும் போது இன்னும் கொஞ்சம் முடியல டிசைன்ஸ் வந்து வித்தியாசம் மாறிக்கிட்டு இருக்கும். அது உங்களுக்கு பாருங்கள், சிவப்பு கலருக்கு ஒரு மார்க் பண்ணி காட்டுறேன். மற்றபடி நம்மகிட்ட முன்னே இருந்த கருப்பு சேவல் யாவது இருக்கும், கருப்பும் வெள்ளையும் அழகான சேவல் கொஞ்சம் இருந்துச்சு. அது மாதிரி சேவல் கொஞ்சமும் இதில் வந்துக்கிட்டு இருக்குது. நீங்கள் பாருங்கள், ஒரு தனி கருப்பு கலர் பிராம குஞ்சு ஒன்று இருக்குது, காலெல்லாம் ஃபுல்லாக முடியாது. நீங்கள் பாருங்கள், இதை பார்த்தீங்கன்னா மக்களே, நம்மளோட ஒயிட் பிராமாவும் பிளாக் கலர் கடகநாத் இருக்குது இல்லையா, ஸோ அதையும் க்ராஸ் பண்ணி எடுத்தது. இங்கே பாருங்கள், காலெலாம் எப்படி பூட் இருக்குன்ட்டு நல்ல பூட் வந்துருக்குது. இது வந்து சேவல் கொஞ்சம் அநேகமாக போட்டுருக்குன்னு பாருங்கள். இரு 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 இங்கே ஓடுற. சரி 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 ஓகே மக்களே, நீங்கள் பார்த்துக்கிற இந்த கோழிகள் வந்து நம்ம கடக்நாத் பிராமாவோட க்ராஸ் பண்ணி எடுத்து ஃபர்ஸ்ட் பேட்ச். இங்கே பாருங்கள், நான் உங்களுக்கு காட்டுறேன் மாதிரி என் கிட்ட கொண்டு போயிட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா பிராமாவும் கடக்நாத்தும் க்ராஸ் பண்ணியிருந்தது. இது வந்து ஒயிட் பிராமாவும் கடக்நாத்தும் க்ராஸ் பண்ணியிருந்து பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு.
ஸோ ஓகே மக்கள், இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கொள்கிறேன். இன்னொரு 2 டேஸில் மறுபடியும் ஒரு புதிய வீடியோட சந்திக்கலாம். மறந்துடாதீங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஒன்று போட்டு வச்சுக்கொள்ளுங்க. ஸோ நம்ம போகிற இது மாதிரி வீடியோஸ் உங்களோட ஃபோன் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். அது மட்டும் இல்லாமல் வீடியோ போட்டு லைக் பண்ணி ஏதாவது பதிவு பண்ணணும்னா கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான வீடியோஸ் வந்து நம்ம வந்து தொடர்ந்து வந்து மேக் பண்ணலாம். ஓகே, And 19 was the year I had to leave you, but now I'm seeing all the signs. Is this really happening? I can't believe it's true. I'm just as surprised as you. Is this really happening? I can't be too sure, but one day I'll be yours again. Life lessons come 1 in a dozen. The other 11 get something from nothing. I sit here looking for an answer. Maybe the biggest question was in the last chapter. You gave me the soul I have today. Without you I never could have moved away. But now I see what you teach. I believe I always should have stayed. Yeah. Is this really happening? I can't believe it's true. I'm just as surprised as you. Is this really happening? I can't be too sure, but one day I'll be yours Life lessons come 1 in a dozen. The other 11 get something from nothing. Life lessons come 1 in a dozen. The other 11 get something from nothing. Life lessons come 1 in a dozen. The other 11 get something from nothing. Life changes just open the door. One thing's certain, I'll always be yours.